நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் தமிழ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, கார் டியூப் பைக் டியூப் வச்சு இந்தமாரி சூப்பரான பால் எப்படி வீட்டிலே செய்யுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பைக் டியூப் இல்லைனா கார் டியூப் உங்கள்கிட்ட என்னென்ன டியூப் இருக்கோ, ஸ்கூட்டி டியூப் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு ரெண்டு இருந்தால் போதும், 2 டியூப் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் லாரி டியூப் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றே போதும், ஏன்னா நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். நான் வந்து பைக் டியூப் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பைக் டியூப் இருந்துச்சுனாலும் அதை எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு மவுத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். மவுத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ டியூப்பை வந்து நம்ம சென்டராக கட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ டியூப்பை சென்டராக பார்த்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டே போங்க. அப்போ தான் நம்ம ரவுண்ட் போடுறதுக்கு பெருசாக இருக்கும். டியூப் பார்க்குறதுக்கு கட் பண்ணோன்னே சென்டராக பார்த்து நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள் நீங்கள். இந்தமாரி டியூப்பு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் டியூப்பு. இந்தமாரி பெருசாக டியூப் இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஏதாவது ஒரு ரவுண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்காங்க. நான் இந்தமாரி ஒரு சொம்பாட்டை எடுத்துக்கிறேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட டேப் இருந்துச்சுன்னா டேப்போட ரோலு எந்தமாரி ரவுண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரீஃபில் ஒன்று எடுத்துக்காங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டியூப்பில் அந்த ரவுண்டாக இருக்கிற சொம்பை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். இந்தமாரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டியூப் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கரெக்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். கோணையாக பண்ணிங்கன்னா கோணையாக இருக்கும் பால். அதனால் நம்ம கரெக்டாக வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி நான் நிறையா ரவுண்டு ஒரே சைடில் போட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போது காற்று கட் பண்ணுங்கள். இந்தமாரி கட் பண்ணதுக்கப்புறம் நான் சிஸ்டர் யூஸ் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கிளை கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக பால் இருக்கும். கோணையாக கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்தமாரி ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சிக்கிறோம்ல ரீஃபில் யூஸ் பண்ணி, அதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்தமாரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்தமாரி நிறையா பால் நான் ஒரு 60 பீசஸ் எடுத்திருக்கேன். இந்தமாரி 60 ரவுண்டு எடுத்திருக்கேன். ரவுண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்காங்க. நீங்கள் ஒரு 40 இல்லைனா 30 கூட எடுத்துக்கலாம். ஆனால் பால் கொஞ்சம் சின்னதாக வரும். நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ இந்தமாரி ரவுண்டு போட்டு அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு பால் பெருசாக இருக்கும். நான் இந்தமாரி எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் 50 இல்லைனா 30 உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்காங்க. இந்தமாரி நம்ம ரவுண்டு போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் நான் சிசர் யூஸ் பண்ணி எல்லா ரவுண்ட் போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தமாரி சிசர் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 10 மேலே கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்குள்ளேயே இந்தமாரி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி இந்தமாரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறையா கட் பண்ணிக்கலாம். நான் 50 இல்லைனா 60 பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 30 இல்லைனா 20 கூட நீங்கள் சின்னதாக செய்கிறதான் சின்னதாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கட் பண்ண வேஸ்டேஜ் எல்லாம் இந்தாண்டு வச்சுருக்கேன். பாருங்கள் கட் பண்ணி ஓரளவுக்கு பெருசாக இதில் வந்து 55 பீசஸ் வச்சுருக்கேன். இதில் 55 ரவுண்டு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 30 இல்லைனா 40 கூட எடுத்துக்கலாம், 45 கூட எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ பெருசாக செய்யணுமோ அவ்வளோ பெருசு. நீங்கள் ரவுண்டு பெருசாக செஞ்சிங்கன்னா பெரிய பாலாக வரும், சின்ன ரவுண்டு போட்டிங்கன்னா சின்ன பாலாக வரும். அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. இது உங்கள் வீட்டில் நிறைய டியூப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பைக்கு டியூப் மாற்றுறீங்கன்னா சும்மா தான் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு இது யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்தமாரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், சாண்ட் பேப்பர் எடுத்துக்காங்க. சாண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு டியூபை டபுள் சைடும் தேய்ச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு
நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிக்கினா தான் நல்லா ஒட்டும், இல்லைனா பால் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நல்லா தேய்ச்சிக்காங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, அதுக்கப்புறம் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சொல்யூஷன் எடுத்துருக்கேன். இது வந்து 15 ருபீஸ் தான். அது யூஸ் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்ததில் நல்லா நீங்கள் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்ச டியூப்பில் இந்தமாரி சொல்யூஷன் யூஸ் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம 2 சைடும் தேய்ச்சதில் டபுள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு தேய்ச்சதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணி ஒட்டுங்க, இல்லைன்னா பிச்சுக்கிட்டு வந்து நம்ம செய்யும்போது. சரிங்களா, நான் வந்து இந்த டியூபோட ஒட்டுறதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நான் டியூப் ஃபுல்லாக நான் தேய்ச்ச சைடெல்லாம் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா 10 ஹவர்ஸ் காய வச்சுக்கோங்க. இந்தமாரி நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், ஒட்டுறதும் போது நீங்கள் கரெக்டாக வச்சு ஒட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு 3 வச்சு ஒட்டியிருக்கேன். நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒட்டிடுங்க. நான் பாருங்கள், இது ஒரு 55 பீசஸ் வச்சு ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் காய விட்டுருணும். ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் கூட காய வச்சுருங்க. நான் வந்து இது மேலே வந்து ஒரு அம்மிக்கல்லை வச்சிட்றேன். நீங்கள் வெயிட்டான பொருள் எது வேணாலும் வைக்கலாம். நான் வந்து இது ஒரு 5 ஹவர்ஸுக்கு அப்படியே விட்டுறேன். 5 ஹவர்ஸ் இல்லைனா 7 ஹவர்ஸ் கூட விடலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட விடலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் இதை காய வச்சுருங்க. காய வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும், அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம அம்மிக்கல்லை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டினதை இப்போ வந்து கத்தி யூஸ் பண்ணி நல்லா சீவிடுங்க. மேல் சைடெல்லாம் ஒரு பால் ஷேப்பில், ஒரு சைடு ஃபுல்லாக பால் ஷேப்பில் வர மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. நான் தேய்க்கிற மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க பாலை. அப்போ தான் நல்லாயிருக்கும் பால் பார்க்குறதுக்கு. நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக வேணும். நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் ஷைனிங்காக இருக்கும். இந்தமாரி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கிர்னிங் வீல் வச்சுருக்கேன். கிர்னிங் வீலில் வந்து நான் சைட்லலாம் ஷைனிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துக்கிட்டே வந்தீங்கன்னா பால் ஷேப்பில் வந்துடும். உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்படி மிஷின் இல்லைனா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு கை வலிக்கும், ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கிறதுனா. இந்தமாதிரி உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நான் மிஷின் யூஸ் பண்ணி தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து சைடெல்லாம் ஷைனிங்காக இருக்கணும். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்தமாரி நல்லா தேய்ச்சி முடிச்சிருங்க. இந்தமாரி இந்த பால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிங்கன்னா தான் சைட்லலாம் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். பால் ஷேப்லேயே பால் ஷேப்பில் வந்துச்சு. நான் சைட்லலாம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அதோட லுக் இப்போ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். பால் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப மிஷினில் யூஸ் பண்ணி தேய்ச்சதுனால ரொம்ப பால் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. நீங்கள் ரொம்ப டியூப் எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். இந்தமாரி பால் சூப்பராக இருக்குது நம்ம பால். இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் பால் இது நம்ம எதுக்காக போனால் நான் கடையிலே 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு போயிடுவேன் நீங்கள் நினைக்கலாம். இது நம்ம வந்து கிரிக்கெட் பால்லையும் டயர் டியூப்லேயும் இந்தமாரி பால் செய்யலாமா, அதுக்காக தான் இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் கிர்னிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து அதை யூஸ் பண்ணி இதை தேய்ச்சிக்காங்க. நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்தமாரி முழு சூப்பராக இருக்கும். ஆனால் இது லைஃப் டைம் அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு வேணா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்தமாரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.